வெல்கம் பேக் டு மை சேனல் SNB Vlogs. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கடற்கரைக்கு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோங்க. கொண்டு போகிறது பார்த்திங்களா, கஞ்சி, அதுக்கு குண்டாம், கறி, அப்புறம் டீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. கடற்கரைக்கும் வந்தாச்சுங்க. இப்போது காலையில் ஒரு 9:30 இருக்கும். எல்லோரும் கடல்லேருந்து திரும்பி வந்துட்டாப்புல. இப்போ மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொண்டு போகிற வலையில் பல வகையான மீன் படும். இதான் படம்லாம் கிடையாது. மீன், நண்டு, இறால், கனவா எல்லாமே படும். இப்போ என்ன இந்த சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மீன் வரத்து, நண்டு வரத்து இல்லை. பார்த்தீங்களா, நண்டு எவ்வளோ அழகாக உயிரோடு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பிடிக்கிற மீனோ நண்டை எதுனாலும் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு தாங்க இருக்கும். இன்றைக்கி அதிகமாக பட்டது இது ஸ்டார் ஃபிஷ்ஷு தாங்க. கலசு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா சங்கு முள்ளுன்னு சொல்லி நிறையா பட்டுச்சுங்க. இது எல்லாமே யூஸ் ஆகாது. எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே திருப்பி தூக்கி போட்டுருவோம். மீன் வரத்து இப்போ இல்லை. பார்த்திங்களா, ஸ்டார் ஃபிஷ் வலையில் நல்லா தொட்டில் மாதிரி உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க. இது மாதிரி தான் எல்லா மீனுமே உள்ளே போய் நல்லா தொட்டில் மாதிரி தொங்கிட்டு கிடக்கும். நம்ம அழகாக பார்த்து எடுக்க வேண்டியதான். இது மாதிரி கலசு போகிற நேரத்தில் நமக்கு வலை நட்டம்தான் ஆகுமே ஒழிஞ்சு இது இருக்காது, லாபம் இருக்காது, மீன் வரத்தும் இருக்காது. அது மாதிரி இப்போ பார்த்திங்களா, இது பேர் மஞ்சப்பாறை. எவ்வளோ அழகாக சுளிக்குது பார்த்தீங்களா. இந்த மீன் சாப்பிட்டது கிடையாது அதிகமாக, பட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், எங்கள் அப்பா ஒரு மஞ்சப்பாறை மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன துடிக்குதுன்னு. இது மாதிரி மீன் எடுக்கல வலைக்கும் சேதாரம் இல்லாமல், மீனுக்கும் சேதாரம் இல்லாமல் அவ்வளோ பொறுமையாக எடுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியில. இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது வாட்டில் நண்டு குதிச்சு ஓடிட்டு கிடக்கு. உங்களை பார்த்தோன்னே என்னதில்ல நண்டு போய் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அமைந்து போய் கிடக்கு. இல்லைன்னா 4 கால் பாய்ச்சல் எவ்விக்கிட்டு கிடக்கும். அதான் ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன். அவங்க போய் படுத்துருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ எங்கள் அப்பா நண்டு எடுக்கிறாங்க பாருங்களேன். இது உயிரோடு தான் இருக்குது. ஆனால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா கையை கொடுத்தோம் நல்லா கடிச்சிட்டு விடாது. இதை பாருங்களேன், இது நல்லா பெரிய நண்டு. இது பெண் நண்டு. பெண் நண்டில் சதை ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த நண்டுக்கு வெயிட் ஆண் நண்டை கம்பேர் பண்ணையில் பெண் நண்டுக்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். பெண் நண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் ஆண் நண்டு பார்க்கவே அழகான கலரில் இருக்கும். ஸ்கை ப்ளூ கலரில். அதை பாருங்களேன், இப்போ காட்டுறது ஆண் நண்டு. இது இப்போ சரியான பெருசுங்க. இது ஃபுல் வியூ ஒழுங்காக இது பண்ண முடியல. இதோட சைஸை பாருங்களேன். எங்கள் வீட்டுக்காரர் 2 கையிலையும் வேந்தி வச்சுருக்காரு. கரெக்டாக இருக்குது. அந்தளவுக்கு பெரிய நண்டு. நண்டுலாம் தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்போம், கச்சா கட்டி, இல்லைன்னா இது மாதிரி கூட வச்சு. ஏன்னா உயிரோடு இருந்தால் தான் வியாபாரிகள் எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா கழிச்சிட்டு போயிடுவாங்க, எடுக்க மாட்டாங்க. அதுக்கு வேல்யூவும் குறைஞ்சிரும். ஒரு ஆளுக்கு நண்டு எடுத்து எங்கள் வீட்டுக்காரர் எடை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு போட்டாப்புல. இப்போ எங்கள் அண்ணனுக்கு நண்டு எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்களா, எடை போடையிலே ஒவ்வொரு நண்டு துள்ளி குதிச்சுட்டு நீ விட்டுருங்கடான்னு ஓடும். அவ்வளோத்தையும் பிடிச்சி எடையை போட்டுக்கிட்டு வியாபாரியும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் அடுத்தடுத்து வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்களேன், இது பேர் பேத்தேன்னு சொல்லுவோம். இது வெளியில் எடுத்தோம்னா புஃப்னு நல்லா பலூன் மாதிரி ஊதி நிற்கும். தண்ணிக்குள்ள போட்டோம்னா நார்மல் சைஸ் ஆயிரும். அதுக்கு ஆபத்துன்னு தெரியல. தன்னோட உடம்பு பலூன் மாதிரி ஊதி மற்ற உயிரினத்தை பயமுறுத்துறதுக்காண்டி அது இதாக பண்ணும். இங்கே பாருங்களேன், இது ஸ்டார் ஃபிஷ்ஷு. எங்கள் பாப்பாவுக்கு பையமே இல்லை பற்றியில. ஒவ்வொரு ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கும் எத்திட்டு அலையுது. எல்லாமே உயிரோட தான் இருக்குது. உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி தான் நான் இவங்க வெளியில் வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ள அப்போதே தூக்கி எரிஞ்சிருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்க போகிற மீன் ரொம்ப பயமுறுத்துகிற மீன். இந்த ஸ்கின் டோனை பாருங்களேன், அப்படியே சீட்டா மாதிரியே இருக்கா. இந்த மீன் இந்த ஒரு முள் குத்துனாலும் இந்த புள்ளி இருக்குது பற்றியில், ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு வலிக்குன்னு சொல்லுவாங்களாம். 50 புள்ளி இருந்தாலும் 50 நேரம் கடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அடுத்து இங்கே பாருங்களேன், கனவா வலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இது ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் கனவா. இது எத்தனை கிலோ கணக்கில் இருக்காது, கிராம் கணக்கில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க. வலையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் அண்ணன் மீனை எடுத்து கொட்டி பிறக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்து எங்கள் வீட்டுக்காரும் கொட்டி பிறக்க ஆரம்பிச்சிட்டாரு. மீனை தனித்தனியாக பிறக்கி எடுத்துக்கிடுவோம். இது எப்படின்னா, நல்ல மீன், விலகுன மீன் தனி ஒரு பையும், அப்புறம் கலசுன்னு சொல்லி கலசுக்கு தனி பையன்னு எடுத்துக்கிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்களா, எங்கள் வீட்டுக்கார் கடல்லேருந்து இதை கொண்டு அப்போ தூக்கி போடாமல் 4 கை விரல் கொண்ட ஸ்டார் ஃபிஷ்ஷு பாருங்களேன். 3 கலரில் இருக்குது. எல்லோ, பிளாக்கு, 3 கலர்னு 3 கலரில் இருக்குது. அப்புறம் அது பக்கத்தில் எடுத்து வச்சுருக்காங்களே, அது பேர் சங்கு.
இது வந்து இடமுறி சங்கு. வலமுறி சங்கெல்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் ஆயிடலாம். வரதான் மாட்டுக்கு. இதை பற்றிலாம் வலையிலேருந்து எடுத்தாங்களே மஞ்சப்பாறை, அந்த மீன் தான். எங்கள் பாப்பா அதை பார்த்தோன்னே என்னடா அது நம்மளை மாதிரியே மஞ்சள் கலரில் இருக்கேன்னு பதில் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வாய்க்குள்ளெல்லாம் விரல விட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த இப்போ பார்க்குறீங்களா, இது வந்து கெழுது லெத்தின்னு சொன்னோம்ல, அந்த மீன். இந்த கெழுது மீன் பாருங்களேன், அப்படியே ஷார்க்கோட ஃபேஸ் மாதிரியே இருக்குது. மீனெல்லாம் எதுக்கு தெரியுமா ஒதுக்கியிருக்கு? இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஃபிஷ். லைட்டாக கையில் குத்துனாலும் பயங்கரமாக ஒரு நாள் ஃபுல்லாக வலி இருக்கும். அதனால் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற மீன்லாம் பிறக்கிட்டு கடைசியில் அதை எடுத்து மேட்டாக்கில் எடுத்து வச்சுக்கிடுவோம். உங்களுக்காண்டி ஸ்டார் ஃபிஷ் ஃபுல் வியூ காட்டுற பாருங்களேன், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இதை மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. உங்கள் SNB Vlogs. பாய்.